ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வீக் ஃபுல்லாகவே எபிசோட் ரிவ்யூ வந்து கொஞ்சம் லேட்டாக இந்த மாதிரி டைமிங்கில் தான் வரும். சாரி அதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து நேற்றுக்கு எபிசோட் சிலர் பார்க்காம இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட புரிதலுக்காக அந்த ஒரு 4 மினிட்ஸ் வந்து ஒரு ப்ரீகேப் மாதிரி போட்டு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எமோஷனலான மொமெண்ட்ஸ் தான். அதுவுமே நார்மலாக எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்காம ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பண்ணாத ஒரு பர்சனை எடுத்துட்டு போய் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளலாம் வச்சது ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. அண்ட் குமரன் அண்ட் நிவின் இப்போ ஷூட் பண்ணது தான் ஆக்சுவலாக அந்த 2 days பேக் சொல்லியிருந்தா இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் ஷூட்னு, அப்போ பண்ணதை தான் இப்போ இமீடியட்டாக வந்து நமக்கு டெலகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு குமரன் நிவின்னாலையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்களுமே கிளம்பிடுறாங்க. ஈவன் காவேரியுமே வர வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தாத்தா பாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டியை பார்த்தோம். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க. பிகாஸ் விஜய் வந்து பார்க்கவே விடலை அப்படின்ற காரணத்தினால. ஏன் இப்படி கொலையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு கூட சிலர் வந்து ஈஸியா பார்க்க விடுவாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு நம்ம லாயர் சார். அது வந்துட்டு அவர் வெளியில வந்தா வெண்ணிலா மாமாக்கும் பசுபதிக்கும் இவரால ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான் இவரை வெளியில விடல. அது மட்டும் இல்லாம அவர் தலைமறைவா இருந்ததே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஸோ ஒரு பெரிய சேலஞ்சுக்கா இருந்துச்சு இல்லையா, அதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி லாயர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க போல. ஸோ காவிரியை பார்த்ததும் பாட்டி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரே பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்து கூட இருக்கிறது மட்டும்தான். இப்ப கூட ஒன்றும் இல்லை, அவங்க விட்டுட்டு விஜய் கூட சேர்ந்து இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத பாட்டியும் சொல்ல வராங்க. ஈவன் காவேரியுமே பாட்டி சொன்னதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அழறாங்க. ஈவன் தாத்தாவுமே வந்து பாட்டியை வார்த்தையை விடாத கல்யாணி அப்படின்னு தான் சொல்றாரு. பட் காவேரி எப்படி சொல்றதுனே தெரியல, அப்படி ஒரு நிலையில இருக்காங்க. பிகாஸ் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி செல்ஃப்லெஸ் சோல் தான். பட் இவ்வளவும் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை அப்படின்னும் போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு ட்ராக் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு எபிசோட்லயும் நேற்று எபிசோட்லயுமே எனக்கு வந்துடுச்சு. அண்ட் ஹஸ்பண்டை பார்க்காம இங்க இருந்து போகக்கூடாதுன்னு அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க கழுத்துல இருக்க முருகர்கிட்டயே வேண்டுறாங்க. ஃபைனலி எப்படியோ போராடி உள்ளேயும் போயிடுறாங்க. பட் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் விஜயை வந்து காமிச்சாங்க. எனக்கே வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல பட் கன்ஃபார்மா இது வந்து ஒரு நல்லதுல போய் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பிகாஸ் எல்லாத்துக்கும் காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டது யமுனா தான். யமுனாவால தான் வந்து இந்த ஹைட் அண்ட் சீக் கேமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. இந்த நாரதருடைய சூழ்ச்சி வந்து நன்மையில முடியுதுன்னு சொல்ற மாதிரி யமுனாவுடைய இந்த சூழ்ச்சி கண்டிப்பா நல்லதுல முடியும். சூன் விஜய் மேல எந்த ஒரு தப்போ இல்லைன்றத ப்ரூவ் பண்ணி அவரை வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. இல்லைன்னா எத்தனை நாளைக்கு அவர் மறைஞ்சே இருக்க முடியும் இல்லையா. இருந்தாலும் ஜெயில இருக்கிறது கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா காவேரியோ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வெண்ணிலாவே குணமடைஞ்சு அவங்களே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி எப்படியோ ஒன்று பண்ணி நல்லவங்க எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும். ஸோ கன்ஃபார்மா விஜய் வந்து வெளியில வந்துருவாரு அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. அது வந்து சூன் நடக்கணும். ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்களும் இந்த மாதிரி ட்ராக் வந்து இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. ஸோ பார்ப்போமே. கன்ஃபார்மா அப்கமிங்ல கோர்ட் சீக்வன்ஸ் இருக்கு. ஏன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இனிமே அவரை வெளியில கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருந்தா ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும் இல்லையா. பார்ப்போம் எந்த மாதிரி மூவ் பண்றாங்க நம்ம டீம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. கன்ஃபார்மா இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.